Hi friends, welcome to NithuMithuKitchen. இன்னைக்கு நம்ம ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்படி இருக்கும். இது வந்து நார்மலாக பாத்திர கடைகள்லாம் கிடைக்கும். நான் வந்து நரசூஸ் காஃபி தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே போட்டுக்கோங்க. பட் இன்ஸ்டன்ட் இல்லை, நார்மல் காஃபி தூள். 6 டீஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம். இதில் 6 டீஸ்பூன் காஃபி தூளுக்கு நம்ம கரெக்டாக 100 ml தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி இப்படி நல்லா தளன்னு கொதிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 50 ml, இதில் பாதி தண்ணியை மட்டும் இப்போ நம்ம ஃபில்டரில் ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றணுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சு கரெக்டாக 5 minutes விட்டிங்கன்னா அந்த டிகாஷன் எல்லாம் இறங்கிடும். இப்போது டிகாஷன் வந்து நல்லா இறங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் மறுபடியும் ஒரு 50 ml தண்ணி இருக்குல்ல, அதை திருப்பியும் நல்லா சுட வச்சுக்கோங்க. அதை திருப்பியும் ஊற்றலாம். அகைன் தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த பேலன்ஸ் இருந்த தண்ணி அதையும் இப்போ வந்து ஊற்றிடலாம். நம்மளோட ஃபில்டர் காஃபிக்கு 1 டம்ளர் தண்ணியே கலக்காத பால் எடுத்துக்கலாம். பாலில் 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு டம்ளரில் வந்து பாலை வடிச்சுக்கலாம். முக்கால் டம்ளர் பால் வடிங்க போதும். நம்ம டிகாஷன் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்மளோட டிகாஷன் வந்து நல்லா இறங்கிருச்சு. இப்போது நம்ம இதை பாலில் கலக்கிடலாம். டிகாஷனை இப்படி இருக்கணும், நல்லா திக்கா. உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வந்து நல்லா திக்காக குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிகாஷன் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வேணும்னா இதோடு நிறுத்திக்கலாம். இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் நல்லா ஆற்றிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நம்மளோட சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குது கலர்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.